நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்தியில் முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கிறது ட்ரம்ப்போட சைனா விசிட்டு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு வந்ததுக்கப்புறம் ஈரான் மேலே அவர் தாக்க போகிறேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது பற்றின ஒரு சின்ன செய்தி. அதுக்கப்புறம் ஓவராலாக இங்கே பார்த்தீங்கன்னா நைஜீரியா யுஎஸ் அந்த ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. அப்போ ட்ரம்ப்போட சைனா விசிட் என்ன ஆச்சு இப்படிங்கிறலாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். ஓகே, உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. ஓகே, இன்னைக்கு மே 17, 2026 காலை 8 மணி. ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சைனா ஈரான் முதுகில் குத்தியதா அப்படின்னு ஒரு கேள்வி. அது எப்படி ஈரானும் சைனாவும் பயங்கர நெருக்கமானவங்களாச்சு எப்படி குத்தும் அப்படின்னா, நேற்றுலேருந்து நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, சைனாவுக்கு ஈரான் ஏன் ஏன் தேவை? ஈரானில் என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. ஈரானில் என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது, குரூட் ஆயில் இருக்குது. அந்த குரூட் ஆயிலுக்காகத்தான் ஈரானை தூக்கி சுமந்தது சைனா. இன்னைக்கு ட்ரம்ப்பு அங்கே சைனாவுக்கு எண்ணெய் நான் தர்றேன், ஏன் ஈரான்கிட்ட வாங்குற? சரி, ஓகே, நான் எண்ணெய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஈரானை கொஞ்சம் சைனா கைவிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஹர்மோஸ் நீ மூடக்கூடாது, எல்லாருக்கும் உலக அளவில் எல்லாருக்கும் நீ ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னு சைனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா நேற்று தகவல் வந்தது. ஓகே, ஆனால் சைனா ரெண்டு பக்கம் ப்ளே பண்ணும். தன்னோட சுயநலத்துக்கு சைனா என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே வேறு எதுலையும் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் சைனா ஸ்ட்ராங்காக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னா அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அமெரிக்கா சைனாட்ட வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500-600 பில்லியன் யுஎஸ் டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து நாங்கள் 150 பில்லியன் டாலர் தான் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் போயிங் விமானம் ஒரு 200 விமானமாக இருக்கட்டும், அப்புறம் க்ரூட் ஆயில் இருக்கட்டும், இதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போடுவோம் அப்படின்னு சைனா ரைட், ஓகே, எங்களுக்கு க்ரூட் ஆயில் தேவை, எனக்கு இங்கே இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி. அமெரிக்காவில் வர்றதுல என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் அதோட தூரம். இங்கேருந்து இந்தா அப்படிங்குள்ள ஒரு வாரத்தில் சேருது அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து வந்துடுனா 35-40 நாள் ஆகும். குறைஞ்சபட்சம் 30 நாள் அங்கே சேர்றதுக்கு. இன்னும் அங்கேருந்து ஃபுல்லாக சுற்றியில் வரணும், சேர்றதுக்கு அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அடுத்து இப்போது அமெரிக்காவுக்கு சாதகமாக அல்லது அமெரிக்கா சொல்கிறத கேட்டு அடங்கி சைனா ஈரானை கைவிடுகிறதா அல்லது கைவிட்ட மாதிரி நடிச்சுட்டு ஈரானுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண போகுதா? ஏன்னா ஈரானை தோளில் தூக்கி சமக்கிறதுக்கு சைனா ஒன்றும் என்ன சொல்கிறது, ரொம்ப நெருக்கமான உடன் பிறந்தவர்கள் இல்லை. எல்லா நாடும் ஒரு நாடு இன்னொரு நாடை சப்போர்ட் பண்ணுதுன்னா இங்கேருந்து எதாவது கிடைக்கணும், அங்கேருந்து எதாவது கிடைக்கணும். அட்லீஸ்ட் நீ நான் உமியை கொண்டு வரேன், நீ அரிசியை கொண்டு வா, ஊதி ஊதி திம்பன்னு சொல்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் அங்கே உமியாவது வரணும். ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நாட்டுக்கு சைனாவோ எந்த நாடும் சப்போர்ட் பண்ணாது. ஆனால் சைனாவுக்கு ஈரான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு. அதோட இறையாண்மை வெங்காயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது என்ன செய்ய போகுது, முதுகில் குத்தியதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி கேள்வியாகவே இருக்குது. நீ அடுத்து இப்போது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி நம்பர் 2 இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு திங் என்ன அடிக்க போகிறாங்க, என்னத்தை டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய பவர் செக்டர். அங்கே பவர் செக்டர்னா அரசியல் பவர் செக்டர் இல்லை, அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டு அடித்து தாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எலக்ட்ரிசிட்டி அடித்தாச்சுன்னா ஈரான் என்ன ஆகும்? இருட்டில் மூழ்கும். ரைட், ஓகே, மெழுகுவர்த்தி பற்ற வச்சுக்குவோம். ஆனால் கரண்ட் இல்லை அப்படின்னா எதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ரேடார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பெரிய அளவுக்கு பவர் தேவைப்படுது. அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் ரேடார் ஃபுல்லாக கண்காணித்து எது வருது என்ன போகுதுன்னு சொல்லி. இப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை டோட்டலாக அடித்து உடைச்சிட்டாங்கன்னா, ஈரான் இருளில் மூழ்கிச்சு அப்படின்னா அமெரிக்காவோ இஸ்ரேலோ அங்கே அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு நிறைய குண்டுகளை போட்டு தாக்குறதுக்கு வசதியாயிரும். ஏன்னா இவங்க திருப்பி தாக்க முடியாத அளவுக்கு ரேடார் கண்ணு தெரியாமல் போயிடும். ரேடாருக்கு பவர் வேணும். அப்போ பேட்டரி பவர்னு எவ்வளோ தூரம் வைக்க முடியும்? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அல்லது உங்கள் ஸ்டாண்ட்பையாக வேறு ஏதாவது ஜென்ரேட்டர் எல்லாம் வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னா, ரேடார் சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 மிசைல் கைடன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு இங்கேருந்து அவங்க ஃபத்தா 1 and 2 இருக்கட்டும்,
அல்லது கொரம்ஷாகராக இருக்கட்டும், கொரம்ஷாகர் 4, கொரம்ஷாகர் 1, 2, 3, அது போக வந்து ஹஜ் காசிம், இல்லை ஃபத்தேவா இருக்கட்டும், இது நிறையா வரிசையாக நிறையா இருக்குது. அப்புறம் ட்ரோனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கைடன்ஸ் சிஸ்டம். அந்த கைடன்ஸ்க்கு வந்து ஒரு பக்கம் ரேடார், இன்னொரு பக்கம் வந்து சிஸ்டம், எல்லாத்துக்கும் கரண்ட் வேணும். இந்த கரண்ட்டை பூரா அடிச்சு முடிச்சாச்சுன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் ஜென் செட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இதை கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதுக்கு மட்டும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அப்போ இந்த மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம் பூரா வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ மிசைல் வந்து எங்கே போய் சேர்றது? அப்போ அங்கே கனெக்ஷன் வேணும்ல. மேலே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய விண்வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டுக்கும் இங்கே கீழே ஈரானில் இருக்கக்கூடிய அவங்களோட கண்ட்ரோல் சென்டர். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் சென்டர்லேருந்து மிசைல் போகுதுன்னா அந்த மிசைல், இந்த மூணும் சேட்டலைட்டு, மிசைலு, கண்ட்ரோல் சென்டர் மூணும் வந்து கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் இவங்க அனுப்பிச்சி விட்ட அந்த மிசைல் கரெக்டாக அவன் சொன்ன இடத்துல போய் தாக்கும். ஓகே, ப்ரிசைஸ்டாக தாக்கும். அந்த தாக்குதலுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா இந்த சிஸ்டத்துக்கு முக்கியமான தேவை என்னென்னா அதுக்கான உணவு அப்படின்னு என்னென்னா அது கரண்ட்டு. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ இவ்வளோ தூரம் இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபியூல் பம்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எப்படி பார்த்தாலும் ஃபியூல் வந்து பம்ப் பண்ணுறது இங்கே வேணா நம்ம வெறும் பெட்ரோல் பங்கில் போகிறது மட்டும் கிடையாது. அங்கே போகிறது ரொம்ப முக்கியமாக என்னென்னா அங்கே இதில் அனுப்பணும். அங்கே பெரிய பெரிய பைப்பிங்கில் அனுப்பணும், அல்லது வேறு பெரிய டேங்கரில் இதுலலாம் வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் கரண்ட் வேணுமே. அப்போது பம்பிங் ஸ்டேஷனுக்கு இதுக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா ஃபியூல் பூரா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டோட்டலாக எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா எக்கானமி வந்து எப்படி ஆகும், பேங்கிங் சிஸ்டம் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் வந்து கரண்ட் வேணும். கரண்ட் இல்லைன்னா அங்கே வந்து எந்த சிஸ்டம் வேலை செய்யாது. ஸோ மொத்த ஈரானையும் நாசப்படுத்துறதுக்கு அமெரிக்கா தயாராகிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஸோ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இதெல்லாம் வந்து ஈரானுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ எக்கானமி கொலாப்ஸ் பண்ணால் ஒரு பேங்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் இது இருக்கட்டும், அந்த இடத்த பூரா வந்து பவர் பேக்கப்புக்கு இது வச்சுருப்பாங்களா? வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, மிசைல் கைடன்ஸுக்கு வந்து இவங்களுடைய சிஸ்டம் இருக்குல்ல, இந்த இடத்துல பவருக்கு பேக்கப் ரெடி பண்ணியிருப்பாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் செக்டார் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க இல்லையா, அது இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்க முடியுமான்னு தெரியல. அண்டர் கிரவுண்டில் பவர் இதை வச்சுக்கிட்டு மேலே புகை மட்டும் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா இந்த மாதிரி முதுகில் குத்துவான், அமெரிக்கா இந்த மாதிரி வந்து குழந்தைகளை கொல்லுவான், அமெரிக்கா வந்து இந்த மாதிரி என்ன வேணாலும் மக்கள் எப்படி செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்ச இந்த ஈரான் அதுக்கு ஆல்டர்னேட் எதுவும் பண்ணாமல் இருப்பாங்களா? பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், மிசைல் கைடன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஃபியூல் பம்பிங் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது வேணால் இப்போ தற்காலிகமாக போர் நடக்கும்போது ஏதாவது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாமே ஒழிய, மற்றபடி எல்லா இடமும் ஆல்டர்னேட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேறு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இதில் போகிற போக்கில் இன்னும் ஒரு விஷயத்தையும் அப்படியே நல்லா சொல்லிடுவோம். இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்னு சொல்லிட்டாலே அது வந்து ஏகப்பட்ட நாடுகள் நம்ம பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாம் பஞ்ச பராரியாக ஏழைகளாக பாவம் அப்படி இருக்கும். சூடான், சோமாலியா, எத்தியோப்பியா, நைஜீரியா, நைஜர், அப்படி ஆரம்பித்து ஏகப்பட்ட அந்த சுற்றி உள்ள அந்த ஆப்பிரிக்க நாடுகள்லாம் அந்த ஆட்களை பார்க்கணும். அங்கே இருக்கிற வறுமை, அப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் வந்து உண்மையிலேயே பயங்கரமான என்ன சொல்கிறது, ஒரு லஞ்சம் லாவண்யத்தில் ஊர்னவங்க, மக்களை பற்றி கவலைப்படாதவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா. அதில் இப்போ வந்து எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தியோப்பியானாலே வந்து உண்மையில ஒரு வளமான நாடு தான். ஆனால் இங்கே ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் சேர்ந்து உள்ளே போய் எல்லா வளத்தையும் சுரண்டி அந்த மக்களை அடிமையாகவே ஒழுங்காக படிப்பறிவு இல்லாமல் வளராமல் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம ஒரு ஒரு 1,00,000 ரூபா அங்கேருந்து சுரண்டாங்கன்னா இந்த போனால் போதும் ஒரு 10,000 கொடுத்துட்டு 90,000 இவங்க கொடுத்து வளத்தை கொளிச்சது. இந்த மாதிரி இருக்கிறதுல எத்தியோப்பியா முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க. இது ஒரு பெரிய தகவலா அப்படின்னா இல்லை. ஏர்போர்ட் வந்து சாதாரண ஏர்போர்ட் இல்லை, மெகா ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கான அந்த திட்டத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 1,20,000 1,30,000 கோடி ரூபா. சரி, அந்த ஏர்போர்ட்டு எது மாதிரி இருக்கும் அப்படின்னா துபாயில் வந்து ரஷீதியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, அது மாதிரியா? அதை விட பெருசு. இல்லை மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, அது மாதிரியா? கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் குவாலிட்டி. துபாய் என்ன பண்ணுறாங்களோ அந்த குவாலிட்டிக்கு அப்புறம் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸு அப்படின்னு போட்டு அவங்களோட ஐடியா என்னென்னா, இப்போது இந்தியாவிலேருந்து கிளம்பி போகிறோம், சிங்கப்பூர்லேருந்து போகிறோம், இல்லை மலேசியாவிலேருந்து போகிறோம், இல்லை ஆஸ்திரேலியாலேருந்து போகிறோம், அங்கேருந்து இது டிரான்சிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து யூகே போகிறோம்னா முன்னாடியில் இப்போ வந்து சென்னையிலேருந்து நிறைய யூகேக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யூகேக்கு போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் என்ன இருக்கும்னா சென்னை டு துபாய், துபாய் டு ஃப்ராங்க்ஃபர்ட்டா, இல்லை சென்னை டு வந்து இவங்க இது யூகேவோட ஏர்போர்ட். ஓகே,
அப்புறம் டெல்லியிலேருந்து போனாலும் பெங்களூர்லேருந்து போனாலும் மும்பைலேருந்து போனாலும் துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து இன்னொரு இதில் போகும். ஸோ அந்த டிரான்சிட் பாயிண்ட்டு. சரி, நியூயார்க்கு போனாலும் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் வந்து துபாயை பீட் பண்ணுற அளவுக்கு எத்தியோப்பியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, டிசைன் வந்து ஏற்கனவே முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் வந்து ஜாகா ஹதீத். ஓகே, அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஓகே, அந்த இது அது வந்து இப்போனா பாசிட்டிவான பாயிண்ட். எத்தியோப்பியா வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். துபாயை தவிர்த்து ஒருவேளை துபாய், கத்தார், தோஹாவில் பெரிய ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எத்தியோப்பியா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் போகிறா இருந்தால் நம்ம சிங்கப்பூர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அங்கே வந்து எத்தியோப்பியா பெரிய அளவுக்கு பெரிய ஒரு ஹப்பாக உருவெடுத்து வருது அப்படிங்கிறது ஒரு பாராட்டுதலுக்குரிய சந்தோஷமான நல்ல செய்தி. அதையும் போகிற போக்கில் சொல்லிடுவோம். சரி, இப்போ வந்து நம்ம ஜேடி வான்ஸும் அப்பாஸ் ஆராக்சி 2 பேரும் வந்து மாறி மாறி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இந்த பார் அப்பாஸ் ஆராக்சி, நான் சொல்கிறேன் கேள். நீ வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஓப்பன் பண்ணி விட்டுரு. நான் வந்து உங்கள் இடத்துக்கு வரமாட்டோம், உங்களை வந்து தாக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னா சரி திறந்து விட்டுறோம். நான் திறந்து விடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, எங்கள் பணத்தை ஒரு 11 ட்ரில்லியன், ஒரு ட்ரில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி, 11 ட்ரில்லியன் அப்படின்னா ஒரு 1100 லட்சம் கோடி, அதை நீ முதல்ல ரிலீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் வந்து ஹார்மோஸ் வந்து திறந்து விட்றேன். அது வரைக்கும் திறந்து விட மாட்டேன். அது என்ன பண்ணாலும் வந்து அடங்க மாட்டாங்களே. 11 ட்ரில்லியன் எங்கே இருக்குது? அங்கங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கத்தாரில் இருக்குது, துபாயில் இருக்குது, யூகேல இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது 11 ட்ரில்லியன். அதை பூரா முதல்ல ரிலீஸ் பண்ணு. நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்றேன். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி விடுறது ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. அதையும் மீறி மற்ற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்றேன்னா முதல்ல அந்த 11 ட்ரில்லியன் ஓப்பன் அதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ணி விட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க, என்னத்தை வேணாலும் சுற்றி வந்த உடனே என்ரிச் பண்ணாத, 450 வச்சிருக்கேன், 60% வச்சுக்க, அது யுரேனியம் என்ரிச் பண்ணாத, ஹார்மோஸை திறந்து விடு, அப்போ தான் நான் விடுவேன், இல்லை விட மாட்டேன், தாட்னு பேசுகிறாங்க. ஸோ இப்போ ஈரான் வந்து ஆயுத பலத்தில் செல்ஃப் சஃபிஷியன்ட்டு. ஓகே, அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால் மக்களுக்கும் ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கே வந்து வர்ற தகவல். ஓகே, அப்போ எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 அது வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் அது ஸ்டார்ட் ஆச்சா ஆகலையா, இப்போ வந்து இந்த செய்தி வெளிவரும்போது நமக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் படார்னு வந்து சண்டைக்கு இறங்குவாங்களான்னு தெரியல, சொல்லவும் முடியாது அவங்கள. ஓகே, இப்போ வந்து சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். ஒருவேளை ஈரான் அப்படியே அமுக்கமாக இருந்து சண்டை ஆரம்பித்த உடனே இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவை பூரா அடித்து நொறுக்கிட்டாங்க, இஸ்ரேலை வந்து பூரா நாசம் பண்ணிட்டாங்க, தானும் கொஞ்சம் நாசமாயிட்டாங்க. அப்படி இருக்கட்டும். நாசமானதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்? இந்தியாவை ஈரான் சேர்த்துக்குவாங்களா, சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இதை தான் வந்து ஒரு பெரிய டிபேட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து யுஏஇயில் போகிறீங்க, அதாவது இந்தியா பண்ணுறது தப்பு ரேட்டில் நம்ம சொல்ல வரல. இப்போ யுஏஇக்கு போயிட்டு அங்கே, அதாவது அபுதாபிக்கு போய் அங்கே மன்னரை, அங்கே ரூலரை பார்த்து பேசி சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுஜேரா போர்ட் வழியே இந்தியாவுக்கு வந்து எல்என்ஜியாக இருக்கட்டும், இல்லை குரூடாயில் இருக்கட்டும், அதெல்லாம் வாங்குறோன்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் வேறு நாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் ஒரு இந்த மாதிரி நேரத்தில் யார் கை ஓங்க போது, யார் எப்படி இருக்காங்கன்ற அனலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த அனலைஸ் பண்ணாமல் அவசரப்பட்டு இஸ்ரேலுக்கு போகிறோம், அமெரிக்காவில் டீல் போடுறோம், இல்லை யுஏஇ வந்து ஓப்பக்லேருந்து பிரித்து விட்டு நம்ம டீல் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது அவசரப்பட்டு பண்ணுறோமோ அப்படின்னு சிலர் வந்து கருத்து சொல்கிறாங்க. இது என்ன நடக்குது, என்ன அது தப்பாக ரைட்டான்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இந்த கருத்து இருக்குது, இந்தியா அவசரப்படுதோ, இந்தியா தவறான ரூட்டில் போகுதோ அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்குது. இது வந்து மோடிக்காக பிஜேபிக்காக இல்லை, நம்ம இந்தியனா ஒரு இந்தியா என்ன வெளியுறவு கொள்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம். ஓகே, இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னா, ஹேக்கர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹேக்கர்ஸில் வந்து ஈரானியன் ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க நினச்ச என்ன வேணாலும் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஏகப்பட்ட மாகாணங்களில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூவல் டேங்க் மானிட்டரிங் சிஸ்டம், இப்போ இங்கேருந்து ஓடுறதுக்கு போகுதுன்ற அந்த ஃபியூவல், அந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பெட்ரோல் டீசல், அங்கே கேசோலின்னு சொல்லுவாங்க, அது போகிற இடங்கள்ல நிறையா இடங்கள்ல இது வந்து இவங்க ஹேக் பண்ணி விட்டு கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். அதில் அமெரிக்காவே கொஞ்சம் ஆடி போயிருக்கு அப்படின்னு தகவல் வருது. இந்த தகவல் எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஒரு தகவலாக வந்திருக்கு. அதை நான் சொல்கிறேன். ஹேக்கர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்க நிறைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேஸ் டேங்க்கு
மானிட்டரிங் சிஸ்டம் அதை வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்புறம் நைஜீரியா பற்றி முதல்ல ஹெட்டிங்கில் சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து அபு பிலால் அல் மினுக்கி அப்படின்னு ஒருத்தர். அந்த ஆள் யாருன்னா ஐஎஸ்ஐஎஸ் அதோட குளோபல் செகண்ட் கமாண்ட். அவர் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. எங்கே? யுஎஸ் நைஜீரியா ஃபோர்ஸு போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா என்ன செய்வாங்க, இது வந்து இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸோட செகண்ட் கமாண்ட் அவர் வந்து போட்டு தள்ளிட்டோம்பாங்க. ஒரு போட்டு தள்ளலை ஃபர்ஸ்ட் கமாண்ட் அங்கே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவரை வந்து அடுத்து நைஜீரியாவுக்கு தலைவராக்குவாங்க. ஏன்னா இப்போ அப்படித்தானே சிரியாவில் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அவர் அல்காய்தா ஐஎஸ்ஐஎஸ்ல ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து $10 மில்லியன் வந்து அவர் தலைக்கு விலை வைக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் அவரை வந்து அதிபராக்கிட்டு போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. அமெரிக்காவோடது என்னன்னா, தனக்கு சாதகமாக இருந்தால் எவன் எக்கேடு கட்ட எவ்வளோ மோசமான இருந்தாலும் பரவாயில்ல, கிரைம் ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஏற்றுக்குருவோம், நாங்கள் சொன்னால் சுத்தமாயிடுவோம். நம்ம இதில் சில மாநிலங்களில் இங்கே வாஷிங் மிஷின் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அது அப்பப்போ நம்ம விமர்சனம் வரத்தான் செய்யுது. இந்த மாதிரி ஊழல் பயங்கர குற்றச்சாட்டு இருக்கும், தாட்புன்னு பேசுவாங்க. அப்புறம் ஆளுங்கட்சியில் சேர்ந்த உடனே அப்படியே வாஷிங் மிஷினில் போய் சுத்தமாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக நின்னா வந்து தப்பான ஆள், டெரரிஸ்ட்டு எல்லாம் மோசம். அமெரிக்காவுக்கு ஆதரவு வந்துட்டா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி அபு பிலால் அல் மினூக்கி வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு பெரிய செய்தியாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து முதல்ல சொன்னோம் சைனா ஈரான். ஈரானின் முதுகில் குத்தியதா சைனா அப்படின்னு சொன்ன முடியா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா, அமெரிக்கா இங்கே வந்து யுஎனில் இந்த ஹர்மோஸ் இதுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக ஒரு மோஷன் வந்து கொண்டு வர போகிறதாகவும், சைனா அதுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக வீட்டோ பவரை ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ பவரை பயன்படுத்த போவதாகவும் ஒரு தகவல். ஓகே, ஏன்னா அதையும் நாம் படிக்கிறோம், கேட்குறோம், டீட்டெயில் பார்க்குறோம், அதையும் சொல்கிறோம். சைனா முதல் குத்தியதா அப்படின்னு சில சொல்கிறதையும் சொல்கிறோம். இங்கே வந்து சைனா ஈரானுக்கு ஆதரவாக, ஹர்மோஸ்க்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக வீட்டோ பவரை பயன்படுத்த போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதையும் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்கிறோம். சரி, இப்போது முதல்ல சொன்ன அதே வார்த்தை, சைனாவுக்கு ட்ரம்ப் போனாரே அது வந்து அமெரிக்காவுக்கு சக்ஸஸா தோல்வியா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது தோல்வி. என்ன காரணம்? தைவானை பற்றி பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தைவானை பற்றி பேச முடியல. ஏன்னா அங்கே வந்து தைவான் வந்து அமெரிக்காவுக்கு எதுக்கு முக்கியம்? அதுக்கு வந்து இந்த மாதிரி சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். சாப்பிட்ற சிப்ஸ் இல்லை, அது வந்து சும்மா காமெடி சொல்கிறது. அது சிப், அது வந்து ரொம்ப முக்கியம். சிப்புக்கு தேவைப்படுற அந்த மினரல்ஸ் வந்து சைனாவில் இருக்குது. அங்கே சிப்ஸ் தயாரிக்கிற கம்பெனி வந்து தைவானில் 90% வேர்ல்டு தேவைப்படுற சிப்பெல்லாம் தயாரிக்கிற இது வந்து தைவானில் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிப்பு அதுக்கு அமெரிக்காவுக்கு தேவைப்படுது, அப்போ தைவான் தேவைப்படுது. தைவான் வந்து சைனாவுக்கும் தேவைப்படுது. அப்படிங்கிற இடத்துல அங்கே ஒரு போட்டி. ஆனால் தைவானை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தைவானை பற்றி பெருசாக பேசலை. ஹர்மோஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசினா ஹர்மோஸ் ஒரு முடிவுக்கு வரலை. அதுக்கப்புறம் வந்து நிறையா அமெரிக்கா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி இந்த மாதிரி நீ வந்து பெட்ரோல் வாங்கிக்கேன்ட்டு வந்து குரூட் ஆயில் வாங்கிக்கோ, அப்புறம் சோயாபீன் இது வாங்கிக்கோ, அப்புறம் இதில் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு என்னத்தையோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்காங்களே ஒழிய, ட்ரம்ப்போட விசிட் வந்து முழுக்க அமெரிக்காவுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஃபெயிலியரா சக்ஸஸாக வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன இங்கே வந்து ஈரான் மேலே அடிக்க போகிறாங்களா, அடிக்க போகலையா? ஒரு பக்கம் வந்து ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 48 ஹவர்ஸ்க்குள்ளே, இப்போனா இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அடிக்க மாட்டாங்க, வந்து கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவே ஏற்கனவே வந்து ரொம்ப நஷ்டத்தில் ஒரு மாதிரி கிடக்கு அப்படின்றாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து ஆருடம் சொல்லலை, அங்கே நடக்கிற விஷயம். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறமே ஒழிய இவங்க இப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அடிக்க போகிறதா தகவல் வருது. ஸோ என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்களை பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். நன்றி.